ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHF-JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் என்னால் முடிஞ்ச அந்த கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இதுதான் அந்த சார்ட்டு. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ வந்து இதை நம்ம எப்படி பிக் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல செல்க்கு பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஐடியா. சரிங்களா? ஸோ வந்து செல்க்கு எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு பாடி க்ளோஸ் இல்லாதனால இந்த இடத்துல நான் கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். இந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்றதுனால டேரெக்ட் என்ட்ரி நம்ம போடலாம். பட் டேரெக்ட் என்ட்ரி போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் உள்ளே வந்து வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு CH இந்த இடத்துல வந்து நீட்டாக வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்லேயே நடக்குது அப்படின்னா சின்ன டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ரொம்பவுமே கிளியர் கட்டான ஒரு CH நீட்டாக வந்து நடந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நமக்கு CH 1 ஹவர்லேயே கிடச்சதுனால நம்ம வந்து நீட்டாக வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி அதில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். இங்கே போட்டிருக்கிறவங்களுக்கும் வந்து வேலிடான்னு கேட்டிங்கன்னா வேலிடு தான். சரிங்களா? அங்கேயும் போடலாம். ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து செகண்ட் என்ட்ரி பார்ப்போம் ஒழிய மற்றபடி 2 என்ட்ரியுமே வந்து நமக்கு வேலிடு தான். ஸோ வந்து நீட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. 15 மினிட்ஸில் ஒரு வேளை இன்னும் வந்து ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 15 மினிட்ஸ்லேயும் போடலாம். சரிங்களா? 15 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ரீஃபைன் பண்ணி இந்த மாதிரி எடுக்கிறதும் தாராளமாக எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம இங்கே என்ட்ரி போடுறவங்களா இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு வழக்கம் போல் நம்ம டார்கெட்டை வந்து இழுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? அங்கே போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும் 1 hour டைம் ஃப்ரேமில். இதில் வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் எடுத்திங்கன்னாலே உங்களுக்கு 396 வந்துடுது. சரிங்களா? ஒரு 1:3 அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்துடுது. பட் நீங்கள் மேலே போட்டிங்கன்னா இன்னும் இது பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு இதாகுது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. இது ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 1:1 தான் வரும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் அது கட் ஆகுதோ அது வரைக்கும் எடுக்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நம்ம கீழே நல்ல ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அந்த ஹை கட்டு ஒரு ஃபார்முலா நம்ம பழசில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்க, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே போய்கிட்டே தான் இருக்கும். இங்கே தான் வந்து நமக்கு கட் ஆகிருக்கு. ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். கரெக்டாக சொல்லணுன்னா இது வரைக்கும் எடுக்கலாம் 1:11. பட் வந்து இது அந்த 15 மினிட்ஸில் ரீஃபைன் பண்ணுறவங்களுக்கு மேலே 1 hourல ஸ்டாப் லாஸ் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துருக்குங்களா, அவங்களுக்கு 1:2 வரும். பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிப்ஸ் ரேஷியோ ஒன்று தான். ஸ்டாப் லாஸ் நம்ம கம்மி பண்ணுறது மூலிமா தான் நம்ம ரிஸ்க்கை நம்ம வந்து எப்படி கம்மி பண்ணுறோம் அப்படின்றது பார்ப்போம். சரிங்களா? அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். செகண்டில் ரீஃபைன் பண்ணி நீங்கள் 1:11 வரைக்கும் அடிக்கிறது. ஏன்னா போச்சுன்னா 1 தான் போகும், வந்துச்சுன்னா ஒரு 10 கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து போகும், கீழே போகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம். பார்க்கலாம் போக போக என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது லைவ் சார்ட் கூட வந்துடுச்சு. சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயம், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்திங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.